கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த வாரம் பார்த்த செய்தி குண இயல்புகளின் மற்றும் குண நலனின் பட்டியல், அதாவது நற்குண இயல்புகள் என்ற தலைப்பிலே அந்த குண இயல்புகளுடைய அந்த பட்டியலை குறித்து நாம கடந்த வாரம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது பார்ட் 2, குண இயல்புகள் மற்றும் குணநலன்களின் பட்டியல். அதை குறித்தான ஒரு விளக்கத்தை நாம பார்க்க போறோம். இப்போ கடந்த வாரம் பார்த்தோம்னா, நற்குண இயல்புகள் அப்படிங்கிறப்போ 4 குண இயல்புகளை நம்ம பார்த்தோம். ஞானம், வல்லமை, நீதி, அன்பு, இப்படி 4 குண இயல்புகளை பார்த்தோம். இந்த 4 குண இயல்புகளுக்குள்ள 7 உயர் பிரதான குணநலன்கள் இருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், தியாக அன்பு, இப்படி இந்த குணநலன்கள் இருக்கிறதை நாம பார்த்தோம். அதே போல 10 தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்கு. சுயநலம் உள்ள 10 தாழ்நிலை முதன்மை குணநலன்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். அதே போல சமூக சம்பந்தமான 7 தாழ்நிலை குணநலன்கள் இருக்கு. அப்ப இந்த உயர் பிரதான குணநலன்கள் 7ம் தாழ்நிலை பிரதான குணநலன்களாக இருக்கக்கூடிய, அதாவது சுயநலமான தாழ்நிலை பிரதான குணநலன்களாக இருக்கக்கூடிய அந்த குணநலன்களை கட்டுப்படுத்தி ஆளுகை பண்ணும்போது அவைகளுக்கு ஒத்த விதமாக 2ஆம் நிலை குணநலன்கள், செகண்டரி கிரேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த குணநலன்கள் உருவாகக்கூடியதா இருக்குது. அப்போ உயர் பிரதான குணநலன்களா இருக்கக்கூடிய இந்த 7ம் இந்த செகண்டரி கிரேசஸோடு சேர்ந்து இயங்கும் போது ட்ரெஷரி கிரேசஸ் உருவாகுது. அப்ப இந்த குண பண்புகள்லாம் தேவனத்திலும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த வாரம் இந்த ஞானம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது, ஞானத்துல என்னென்ன இருக்குது? விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 காரியங்களும் உயர் பிரதான குணநலன்களாகிய இந்த 2 காரியங்களும் இந்த ஞானம் அப்படிங்கிற காரியத்துல இருக்கிறத நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த ஞானத்துக்குள்ள வந்து விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 காரியங்களும் உள்ளடக்கமா இருக்கு இல்லைங்களா? சரி. இந்த விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 காரியம் உள்ளடக்கமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதே போல தேவனுக்கும் அந்த ஞானத்துல விசுவாசம் இருக்குது. தேவனுக்கு நம்முடைய நீதியின் கொள்கை மேல விசுவாசம் இருக்குது அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். அதே போல அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அந்த ரட்சிப்பின் திட்டம் மனுக்குலத்துக்கு நன்மை பயக்கும், எதிர்காலத்துல மனுக்குலமான நிச்சயம் பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த குணசாயலை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாக படைத்தார் அப்படிங்கிறப்போ இந்த குண பண்புகள் அவனிடத்தில் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த குண பண்புகளுடைய அந்த ஆர்கான்ஸ் அவன் மூளையிலே தேவன் வச்சிருக்கிறார். அதை வச்சு அவன் இதை டெவலப் பண்ணிக்கணும். அப்ப அந்த ஆர்கான்ஸ் தான் இந்த காரியங்களை உருவாக்குது அப்படிங்கிற காரியங்களே நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. இப்ப கடந்த வாரம் இந்த ஞானத்தை குறித்த காரியங்களும், விசுவாசம், நம்பிக்கை குறித்த காரியங்கள் நாம கடந்த வாரம் பார்த்துட்டோம். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, வல்லமை அப்படிங்கிறத பார்க்கணும். வல்லமை அப்படின்னாவே பொதுவா 2 விதமான வல்லமை இருக்கு. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே போல மன வலிமை இருக்குது இல்லையா? அப்ப இங்க நாம பார்க்கிறது குண குணநலன்கள் பட்டியல், நற்குண நலன்கள் பட்டியல். அப்ப இங்க வல்லமை அப்படிங்கிற பார்க்கும்போது, அது குணநலன்கள் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை தான், அதாவது மனக்கட்டுப்பாடு சொல்றோம் இல்லையா? அப்ப மனதில் ஏற்படக்கூடிய, சிந்தனையில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வல்லமையான காரியங்களை தான் இப்ப நாம இங்கே பார்க்க போறோம். ஏன்னா தேவன் இந்த மன கட்டுப்பாடு மூலமாக தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். யூனிவர்ஸையும் ஆண்டு கொள்ள, அதன் மூலமாக இந்த யூனிவர்ஸையும் ஆண்டு கொள்ளுகிறார். அதே போல மனிதனும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி இந்த உயர் பிரதான குணநலன்களை கொண்டு என்ன பண்ணணும்? தாழ்நிலை பிரதான குணநலன்களை ஆண்டு கொள்ளணும். அதன் மூலமா செகண்டரி கிரேசஸ், ட்ரெஷரி கிரேசஸ் எல்லாம் உருவாக்கி கொண்டு அதை படியப்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனை பெறணுங்கிறதா தேவ சித்தமா இருக்கு. அப்போ இப்போ தேவனுக்கும் இந்த வல்லமை அப்படிங்கிறப்போ அதை குறித்த காரியங்களே நாம இப்போ தேவன் அந்த வல்லமையா, அந்த மன வல்லமை எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வல்லமை அப்படிங்கிறது அவருடைய ஞானம், நீதி, அன்பு, அந்த ஆகியோருடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய குணாம்சத்தின் பலன், மனோதிடன், அதுதான் இந்த குணாம்சத்துடைய வல்லமையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறார் இல்லைங்களா? சகலத்தையும் தன்னுடைய பிரமாணங்கள் மூலமாக ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. இப்ப அதெல்லாம் அவருடைய வல்லமை தான்.
ஆனால் நாம இங்க படிக்கிறது அவருடைய குண வல்லமைகளை குறித்து தான் நாம இங்க படிக்கிறோம். வல்லமை அப்படிங்கிறப்போ அந்த குண பண்புகளுடைய அந்த வல்லமை, அந்த குணங்களின் மூலமாக அவர் தன்னைத்தானே ஆண்டு கொண்டுகிறார். அப்ப வல்லமை அப்படிங்கிற அந்த குணநலனானது, அந்த மனோபலனானது அவருடைய ஞானத்துக்கும், நீதிக்கும், அன்பு ஆகிய கட்டளைகள் நிறைவேற்றக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு குணாம்சத்துடைய பலன் இல்லையா? குணநலன்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு மனோதிடனாகவும் அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுல தான் இருக்குது. என்னது? இந்த சுய கட்டுப்பாடு, பொறுமை அப்படிங்கிற காரியம் இதுல தான் இருக்கு. அப்ப இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற காரியத்தை நாம பார்த்தோம்னா, எதுலலாம் சுய கட்டுப்பாடா இருக்குது? நன்மை செய்வதில்ல. இல்லையா? நன்மை செய்யாத காரியங்களை செய்வதில, உறுதியோடு இருத்தல் மூலமாக தம்மை தாமே ஆண்டு கொள்ளக்கூடிய குணாம்ச பலன் அது. ஜனங்களை ஆஸ்வதிக்கணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் இல்லையா? அப்படிங்கிறதுல தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு குணாம்ச கட்டமைப்பா இருக்குது. இத மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த சாயல் மனிதனுக்கு இருக்கு. தன்னைத்தானே ஆண்டு கொள்ளணும் அவன். அவனுக்கு அந்த ஆர்கான்ஸ் எல்லாம் அவனுக்கு மூளையிலே வச்சிருக்கிறார். உயர் பிரதான குணநலன்களுக்கு ஆர்கான்ஸ், தாழ்நிலை பிரதான குணநலன்களுக்கான அந்த ஆர்கான்ஸ் எல்லாம் அவருடைய மூளையிலே தேவன் வைத்திருக்கிறாரு. அதை கொண்டு அதை அவன் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி அந்த காரியங்களை வளர்த்து கொள்ளணும். அப்ப தேவனுக்கு அந்த விதமான காரியங்கள் இருக்குது. அவர் நன்மை செய்யக்கூடிய காரியங்களை உறுதியோடு இருக்கிறாரு இல்லையா? அதுல தம்மை தாமே ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த குணாம்சத்தின் பலனாக எதுக்கு? மற்றவர்களுக்கு நன்மை தான் செய்யும். எந்த அதனாலதான் யாக்கோபுல படிக்கிறோம் இல்லைங்களா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதியிலும் பிதாவிடத்தில் இறங்கி வருது. நன்மையான காரியங்களுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா யாவை தேவன் தான். அப்ப நன்மையான காரியங்களை செய்யறதுல அவர் உறுதியோடு இருக்கிறாரு. அதுல தம்மை தாமே ஆண்டு கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். அதுதான் சுய கட்டுப்பாடுன்னு சொல்றோம். இப்ப அவர் இருக்கிற வல்லமைக்கு அவர் என்ன பண்றாரு? பாவம் செஞ்சோன்னு ஒரு நிமிஷத்துல அதம் பண்ணி அழித்து போட்டு போயிடலாம். ஆனா அவர் செய்யல. மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற வாஞ்சை அவரிடத்துல இருக்குது. அதுல ஒரு உறுதியோடு இருக்கிறாரு. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. குணப்பண்புகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஞானம், நீதி, அன்பு ஆகிய கட்டளைகளை நிறைவேற்றும்படிக்காக அவர் இருக்கிறாரு. அந்த கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு தேவனிடத்திலும் இருக்குது. அப்ப நாமளும் அந்த விதமா என்ன பண்ணோம்? சுய கட்டுப்பாடு இருக்கணும். அது ஒரு மன வலிமையா இருக்கிறது. அதை குறித்து கூட சில வசனங்கள் நாம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32ல நாம என்ன படிக்கிறோம்? நீதிமொழிகள் 16:32. எடுத்தவங்க படிக்கலாம். இல்ல நானே படிச்சிடறேன். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இல்லையா? அப்ப பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருந்து ஒரு பட்டணத்தை யுத்தம் செய்து பிடிக்கிறதை காட்டிலும் தன் மனதை கண்ட்ரோல் பண்ணுகிற அடக்குகிறவன் தான் உத்தமன். அதுதான் உண்மையான உயர்ந்த ஒரு பலனா இருக்கு. இந்த மனதை அடக்கணும். மனதை அடக்கி கண்ட்ரோல் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி சொல்றதை இங்க நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு சாலமோன் ஞானிகள் சொல்லக்கூடிய புத்திமதியா இருக்குது. அதே போல தேவனும் தன் மனதை அடக்கிறாரு. மற்றவர்கள் தீமை பண்ணாதபடிக்கு, தீமையை யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணி நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியத்துல மன உறுதியோடு இருக்கிறார். ஒருவேளை இப்ப தீமையான காரியங்கள் நடக்குதே அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்மள தீமையான காரியங்கள்லாம் தேவன் உருவாக்கி கொடுக்கல. தேவன் கொடுக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குது. அவருடைய தின்மத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்குது. அவர் நன்மைக்கு தான் காரணரா இருக்கிறான்னு யாக்கோபுல நம்ம படிக்கிறோம். நன்மையான எந்த காரியம் அவரிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கு. காரணமான எந்த வரமும் ஜோதிகளத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமா. இது பிதாவிடத்தில் இறங்கி வருது. தீமைக்கு இவர் காரணர் அல்ல. நாம் செய்த பாவத்தின் விளைவுகளாக தான் இந்த தீமையான காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? நடக்குது. ஆமா. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அதை அனுமதிக்கிறார். நெருங்கிட்டு இருக்குது. ஆமா. தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறார் பார்த்தா, அதுவும் மனிதர்களுக்கு பிற்காலத்துல நன்மையை விளைவிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அதை அனுமதிக்கிறார் இல்லையா? தேவன் தீமையை அனுமதித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தேவற்பாடுல இருக்குது. அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இந்த தீமையான காரியங்கள் மிதமிஞ்சி போகும்போது தான் அவர் என்ன பண்றாரு? அவர் தலையிட்டு அதை இல்லாம பண்றாரு, அழிச்சு போடுறாரு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சோதோம் கொமோரா பட்டணத்தார் இல்லையா? தீமை மிதமிஞ்சி அந்த தீமையான காரியங்கள் மூலம் மற்றவர்களுக்கு ரொம்ப கொடுமையை நடக்கக்கூடியதா இருக்குது.
ஆகையினால அந்த பட்டணத்தை அழித்து போடுறாரு. அதே போல அப்பல இருந்து உலகத்துல ஜலப்பிரளயத்தை அழித்து போடுறாரு. காரணம் என்ன? தீமை மித மிஞ்சி போகக்கூடியதா இருக்குது. ஆகையினால அதை அழிச்சு போடுறாரு. இப்ப மனிதர்களுக்கு இந்த தீமையின் அனுபவங்கள் எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்றாரு, இதையும் அனுமதிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. மிஞ்சி போகும்போது அழித்து போடுறாரு. அப்ப தேவன் நன்மையான காரியங்களுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. நன்மையான காரியங்களை செய்யறதுல மன உறுதியோடு இருக்கிறாரு. தம்மை தாமே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு குணாம்சம் பலனோடு அவர் இருக்கிறார். அப்ப இந்த வல்லமை அப்படிங்கிற காரியத்துல இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற காரியம் தேவனுக்கும் இருக்கிறது. நாமும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? சரி. சங்கீதம் 22ல 1-2 படிக்கலாம். சங்கீதம் 22ல 1-2 வசனங்கள். என்ன சொல்றாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இப்ப இந்த காரியங்கள் பார்த்தோன்னா இது யாருக்காக சொல்லப்பட்ட வசனம் தெரியுமா? இது எங்க நிறைவேறி இருக்கு தெரியுமா? அதாவது யெசுவா கிறிஸ்து வந்துட்டு கல்வாரி சிலுவையில வந்துட்டு தன்னை வந்துட்டு பலியா ஒப்பு கொடுக்கும் போது. வெரி குட், சூப்பர். அங்க ஒப்பு கொடுக்கும் போது அந்த இடத்துல என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையில் மறைக்கிற நேரத்துல சொல்றாரு இல்லையா? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? பகல்ல கூப்பிடுறேன் உத்தரவு இல்லை, இரவில் கூப்பிடுறேன் எனக்கு அமைதல் இல்லை. அப்ப அந்த நேரத்துல சிலுவையில் இருக்க அந்த நேரத்துல தேவன் அவரை விட்டு விலகிட்டாரு இல்லைங்களா? ஆமா. அந்த பிரிவினை அவர் தாங்க முடியாதபடிக்கு கதறி கூப்பிடுறாரு. இந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு? இப்படி அவர் பாடுபட்டு மறிக்கிற கூடிய காரியமானது மனுமக்களுக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஞானம் கண்டு திட்டம் போட்டிருக்கு இல்லையா? ஆகல இப்படி கதறி சொல்லி கூப்பிடும் போது கூட அவர் என்ன பண்றாரு? அதை பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறாரு இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவரு கதறி கூப்பிடுறாரு இல்லையா? இந்த கதறி கூப்பிட்டாலும் கூட இந்த அனுபவம் அவர் படக்கூடிய இந்த அனுபவம் தன்னுடைய ஜீவனே பலியா கொடுக்கிற அந்த இது மூலமாக அவருக்கு வந்து தெய்வீக சுபாவம் கிடைக்க போகிறதா இருக்குது, ஆவிக்கிற சாவாமை கிடைக்க போகிறதா இருக்குது. அதன் மூலமாக மனுமக்கள் நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது. ஆகையினால இந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்றாரு? சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறாரு இல்லையா? அப்ப அவரு இந்த அங்க மன கட்டுப்பாடு இருக்குது இல்லையா? ஏன்னா கூப்பிடுறது குமாரன், ஒரே பேர் தான் குமாரன். இவர் நண்பான குமாரன், இவரத்தில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குமாரன் ஏன் என்னை கைவிட்டு கதறி அழுவும் போது அவர் என்ன பண்றாரு? தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னோட அவர்களுக்கு ஒன்று இருக்கு இல்லையா? பாசப்பற்ற உணர்வுகள் தேவனுக்கும் இருக்குது. உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை, பால் கொடுக்கிற சரியான உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பன் தன் பிள்ளையை தோல்ல சுமந்துகிட்டு போனது போல உங்களை நான் சுமந்து கொண்டு வந்தேன் எகிப்திலிருந்து அப்படிலாம் சொல்றாரு. அப்போ தகப்பனுக்குரிய அந்த உணர்வுகள் பண்புகள் எல்லாம் இடத்துல இருக்குது. தன்னுடைய மகன் கூப்பிடுகிறாரு. அப்ப இங்க என்ன பண்றாரு? தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நன்மை செய்யணும், மகனுக்கு இதன் மூலமாக நன்மை கிடைக்கும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆகையெல்லாம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருக்கிறாரு. அப்ப சுய கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் அங்க என்ன வேண்டிய இருக்குது? பொறுமை அப்படிங்கிற ஒரு காரியமும் அங்க தேவையா இருக்குது இல்லைங்களா? வல்லமை இதெல்லாம் அவருடைய மனோபலனா இருக்குது. அதை குறித்து இங்க என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியோடு சகிக்கும், இடையூறுகளின் மத்தியிலே விடாமுயற்சி மூலம் ஒரு நன்மை செய்வதில் தொடர்ந்து முன்னேறி சுய கட்டுப்பாடை வலுவூட்டக்கூடிய குணாம்சங்கள்னா இருக்குது. சுய கட்டுப்பாடுல அந்த சுய கட்டுப்பாடு செய்யறதுல மகிழ்ச்சியோடு அதற்கு வரக்கூடிய இடையூறுகளை சகிக்கிறாரு. அந்த சகிப்பின் மத்தியிலே விடாமுயற்சியின் மூலம் நன்மையா இருக்கக்கூடிய அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யறதுல சுய கட்டுப்பாடோடு இருக்கும்போது அந்த சுய கட்டுப்பாட்டை வலுவூட்டக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஒரு குணாம்சமா என்ன இருக்குது? பொறுமை இல்லையா? அப்ப வல்லமை அப்படிங்கிறதுல சுய கட்டுப்பாடு இருக்குது, பொறுமை இருக்கிறது. நம்ம சகித்த நமக்கு வர எதிர்ப்புகளை சத்தியத்தை படிக்கிறது மூலமாக
இல்ல சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறது மூலமா, நீதி நியாயம் நடக்கிறது மூலமாக நமக்கு ஒரு ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம சுய கட்டுப்பாடோடு சகித்துக் கொள்ளுகிறோம். நம்மள அநேகர் ஏளனமா பேசுவாங்க, இல்ல கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ளும்போது அங்கே சுய கட்டுப்பாடு அங்க வருது. அதோட பொறுமை சேரும்போது இல்லையா? எதிர்ப்புகள் வரும்போது, அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நாம மகிழ்ச்சியோடு சகிக்கும்போது, பொறுமையோடு இருக்கும்போது, அங்க என்னது? சுய கட்டுப்பாட்டை வலுவூட்டக்கூடிய அந்த பொறுமை அப்படிங்கிற குணாம்சம் அங்க வரக்கூடியதா இருக்குது. அப்ப வல்லமை அப்படிங்கிறதுல சுய கட்டுப்பாடு இருக்குது. பொறுமை அப்படிங்கிற குணப்பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, பொறுமையை குறித்த காரியங்கள் என்று சில வசனங்கள் படிக்கலாம். பிரசங்கி 7:8 பார்க்கலாம். இந்த குணப்பண்புகளை நாம வளர்த்துக் கொள்ளணும் இல்லையா? தேவனுக்கும் ம். இருக்கிறது. நாமளும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த குணப்பண்புகளை நம்மகிட்ட தேவன் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ஆதாம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவன் அதை வளர்த்துக் கொள்ளவில்லை. அவன் என்ன பண்றான்? ஆரம்பத்திலே வீழ்ந்து போய் விட்டான் அப்படிங்கிறது நாம பார்க்கிறோம். பிரசங்கி 7:8 படிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை பொறுமை உள்ளவன் உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்க அதன் முடிவு நல்லது இல்லையா? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம அங்க பாடுகள் படுகிறார், உபத்திரம் படுகிறாரு, தீமை அனுபவிக்கிறார், மரிக்கிறாரு. ஆனா முடிவு எப்படி இருக்குது அது? நன்மைக்கு ஏதுவா இருக்கு அந்த காரியங்கள்லாம். அவருக்கும் நன்மைக்கு ஏதுவா இருக்குது. பிதாவின் அன்பின் திட்டங்கள் அது நிறைவேறக்கூடியதா இருக்குது. மனுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது இல்லையா? அப்போ அந்த துவக்கத்தை பார்க்கலாம். அந்த முடிவு நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமனா இருக்கிறான், உயர்ந்தவனா இருக்கிறான். பெருமையா பீத்திக் கொண்டு இது எனக்கு இது தெரியும், அது தெரியும், அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்மை குறித்து பெருமை பேசுவதை காட்டிலும், காரியங்களை நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே பொறுமையா இருக்கும்போது, அதுதான் நமக்கு மிக உயர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றதை நாம் பார்க்கிறோம். முன்னேறி நம்ம சுய கட்டுப்பாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு குணப்பண்பாக இந்த பொறுமை அப்படிங்கிற காரியம் இருக்குது. சரி, ஏசாயா 65:2 படிக்கலாம். தேவனை குறித்த பொறுமையை குறித்து அங்க சொல்றாரு. ஏசாயா 65:2. ஏசாயா 65:2 என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, நலம் அல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் அப்படிங்கிறார் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கும் நன்மை செய்யணுங்கிறதா விருப்பமா இருக்கு. நலமல்லாத வழியில தங்கள் சுய நினைவின்படியே நடக்கிற முரட்டாட்டமான ஜனங்கள் அன்றைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் அப்படிங்கிறார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி வரணும், பாவத்தை விட்டு விலகி வரணும், நீதியை செய்யணும், தேவடத்தில் ஆசீர்வாதமான நன்மையான காரியங்கள் பெறணுங்கிறதுக்காக, அவர் திரும்ப வரணுங்கிறதுக்காக நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க தேவனுடைய பொறுமையான குணம் அங்கே காட்டப்படுகிறதா இருக்குது. அதை இயேசு கிறிஸ்து கூட ஊதாரி குமாரன் உண்மையிலே சொல்றார் இல்லையா? ஒருவன் தன் சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் உதாரத்தனமா செலவு பண்றான். ஆனாலும் கூட அவன் திரும்பி வரும்போது, அவன் தூரத்திலே வரும்போதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு தேவையான காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் மனம் திரும்ப வேண்டும் பொழுது நாள் முழுதுமா என் கைகளே நீட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறார். யார்கிட்ட? முரட்டாட்டமா நடக்கிறவங்கள்ட்ட இல்லையா? ஆனா இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ மண்டலத்தார் என்ன நினைக்கிறாங்க? நரகத்துல போட்டு வாட்டுவாரு, வதைப்பாரு, ரோஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறப்போ தேவனுடைய அன்பான குண பண்புகளை அவர்கள் திரித்து கூறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவருடைய உபதேசத்தின் மூலமாக தேவனுடைய குணத்தை அவர்கள் விகாரமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள், தூசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா இவரோ நாள் முன் என் கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதே காரியத்தை பவுலப்போசும் எடுத்து கூறுகிறார். பவுலோஸ் எடுத்துனா ரோமர் 10:21 பார்த்தோம்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றார். ரோமர் 10:21 படிக்கலாம். ரோமர் 10:21 என்ன சொல்றாரு? இஸ்ரவேலரை குறித்தோ
கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அஹ், இஸ்ரவேலரை குறித்து என்ன சொல்லப்பட்ட வசனம் என்று அங்கே எடுத்துக்க சொல்றாரு. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுவதா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை அவர் சொல்றாரு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், மற்ற புறஜாதிகள் சத்தியம் போகட்டும், மற்றவர்கள் சுவிசேஷ யுகத்துல முதலாவது அவர்களுக்கு தான் திரும்பி வரணும், திரும்பணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறாரு. அநேகர் எதிர்பார்க்கலாம் செய்தி புறஜாதியாருக்கு போகுது. அதே காரியம் தான் புறஜாதியா இருக்கும் இல்லையா? புறஜாதியின் காலத்துல அவர் கைகளை நீட்டி கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதெல்லாம் அவருடைய பொறுமை, தேவன் பொறுமையாக காத்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை குறிக்கூடியதா இருக்கிறது. அப்ப வல்லமை அப்படிங்கிற காரியத்துல சுய கட்டுப்பாடு, பொறுமை அப்படிங்கிற 2 விதமான குணப்பண்புகள் அங்க இருக்குது. ஹையர் பிரைமரி கிரேசஸ்ங்கிற குணப்பண்புகள் அது இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இந்த குணப்பண்புகள் இல்லையா? சுய கட்டுப்பாடு, பொறுமைங்கிற இந்த குணப்பண்புகள் ஆளுமைக்குரிய குணப்பண்புகளா இருக்கிறது. ஆளக்கூடிய குணப்பண்புகளா இருக்கிறது. இந்த குணப்பண்புகள் மூலமா தான் என்ன பண்ணணும்? லோயர் பிரைமரி கிரேசஸ் சுயநல, தாழ்நிலை, முதன்மை குணநலன்கள், அதேபோல சோசியல் சம்பந்தமான தாழ்நிலை குணநலன்கள் அதெல்லாம் ஆண்டு மற்ற குணநலன்களை செகண்டரி கிரேசஸ், டெர்ஷரி கிரேசஸ்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தமா இருக்குது. அப்படி ஒரு தேவ பக்தி உள்ளதா இருக்கணும். அது அப்படி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் தேவ சாயல் முழுமையாக இவ்விடத்துல படிக்கப்படுத்தப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீதி இல்லையா? இப்ப வல்லமையில சுய கட்டுப்பாடு, பொறுமை இருக்குங்கிறது பார்த்தோம். இப்ப நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நீதி இப்ப நீதின்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அடிக்கடி நீதி நீதின்னு படிக்கிறோம் இல்லையா? நீதின்னா என்ன? சொல்ல முடியுமா? பிறர் தேவபக்தி, உரிமை சகோதர சிநேகம். அது நீதிக்குள்ள இருக்கிறது தேவபக்தி, சகோதர சிநேகம். இந்த ஒரு நீதினா நிமிஷம் என்னன்னு இருங்க. உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அடிக்கடி நீதி நீதின்னு படிக்கிறோமே இல்லையா? நீதினா என்ன? சரி. இப்போ நாம மற்றவர்கள் உரிமைகளும் சலுகைகளும் இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு சில உரிமைகள் இருக்கு, சில சலுகைகள் மனிதன் அப்படிங்கிற காரியத்துல எனக்கு சில உரிமைகள் இருக்கு, சலுகைகள் இருக்கு இல்லையா? இந்த உரிமைகள் சலுகைகள் பறி போகும்போது அது என்னது? அநீதியா இருக்குது. அது மற்றவர்கள் மூலமா பறி போகும்போது மற்றவர்கள் எனக்கு செய்யக்கூடிய அநீதியா இருக்கு. அப்ப நீதி அப்படிங்கிற காரியம் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளும் சலுகைகளும் பறிபோய் விடாதவாறு அது மீறப்படாதவாறு நாம் அவர்களோடு ஒத்துழைப்போடு இருக்கிறதா நீதி, நீதியான காரியங்கள் இல்லையா? அநேகர் என்ன நான் அநேகர் சொல்லுவாங்க நான் எந்த ஒரு அநியாயம் பண்றது இல்லை, ஆனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியா, நீதினா என்னன்னு தெரியல இல்லையா? அப்ப நிச்சயமே அவர்கள் மற்ற உரிமை பறி போற அளவுக்கு எதுவுமே செய்யலையா? அட மற்ற சலுகைகள் இவங்க பறிக்கலையா? அந்த அளவுக்கு அவங்க கூட ஒத்துணர்வோடு இருக்கிறாங்களா? இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீதினா பிறரோட உரிமைகளும், சலுகைகளும் பறிபோய் விடாதவாறு, மீறப்படாதவாறு நாம் அவர்களோடு ஒத்துணர்வோடு இருக்கணும். இதுதான் நீதியான ஒரு காரியங்களா இருக்கு. அப்ப மற்றவங்களோட உரிமைகளும், சலுகைகளும் பறிபோகும்படிக்கு நாம அவர்களோடு ஒத்துணர்வோடு இல்லாம மீறி நடந்தோமானால், அது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதியான ஒரு காரியமா இருக்கு. அப்ப தேவன் நீதி இல்லையா? அப்போ தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறார். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார் இல்லையா? சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஆதாமை படைத்தாரு. அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்தாரு. அவனுக்கு தேவையான பராமரிப்பை கொடுக்கிறாரு இல்லையா? ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அவன் சாப்பிடுறதுக்கு தேவையான பராமரிப்பை கொடுக்கிறாரு. தண்ணியை கொடுத்திருக்கிறாரு, காத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சுற்றுச்சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவனுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள். அது அவர் பராமரிப்பு செய்யணும். அது அவருடைய கடமை இல்லையா? அது நீதியான ஒரு காரியமா இருக்குது. அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. நன்மை தீமை அறிய கனியை சாப்பிட்டீங்கன்னா நீ மரணத்துக்கு எதுவா கொண்டு போயிடும். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நீதி அது
உன்னை என்றொரு ஜீவனோடு இருக்க செய்யும். அப்போ அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்ண, அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினால பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறது, அவனுக்கு பராமரிப்பை வைக்கிறது. ஏன்னா அவரோட சிருஷ்டி. அது அவனோடு ஒத்துணர்வோடு இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய நீதியான காரியங்களா இருக்குது. இல்லைங்களா? இப்ப நாம இருக்கிறோம், நாம பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு உண்ண, உடுக்க, இருக்க, இல்லையா? படிக்கிறதுக்கு தேவையான காரியங்கள் இதெல்லாம் நாம என்ன பண்ணணும்? சகோதரத்து கொடுக்கணும். அது நாம அவர்களை பராமரிக்கணும். நீதியான பாதையிலே செவ்வையான பாதையில நடங்குங்கள் சொல்லிட்டு அவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்? புத்தி புகட்டணும், சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் தேவையான பராமரிப்புக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும். அப்படி செய்யக்கூடிய காரியங்கள்ல அவர்களுக்கு ஒத்துணர்வோடு இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் என்னது? நீதியான காரியங்களாக இருக்கிறது. ஆனா இது சரியான நம்ம கடமைகளை செய்யாம இருக்கும்போது அநீதியான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் வச்சிருக்கிறாரு, இல்லையா? பூமியில பார்த்தோம்னா அவனுக்கு தேவையான எதிர்காலத்துல, இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்துல அவனுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பூமியில வச்சிருக்கிறாரு. எல்லாம் நிலக்கரி எடுக்கிறோம், இல்லையா? பெட்ரோல் எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம். எல்லாமே எங்கிருந்து வருது? பூமியில. நமக்காக அவர் ஏற்கனவே சகோதரிச்சு வச்சிருக்கிறாரு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும், ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும்னு யார் சொல்றா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இல்லைங்களா? அப்ப அதே போல தேவன் மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் எதான் தேவைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பூமியில வச்சிருக்கிறாரு. இரும்பு, இல்லையா? இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே வச்சிருக்கிறார். கனிம வளங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவனுக்கு தேவை எதிர்காலத்தில் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் செய்த நீதியான ஒரு காரியங்கள். நாம தான் அதை உணர்றதே கிடையாது. இது தேவனுடைய நீதியா இருக்கு. நம்மளோட ஒத்துணர்வோடு இருந்து நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதெல்லாம் வச்சிருக்கிறாரு, இல்லைங்களா? அப்ப நாம இது தேவனுடைய நீதியா இருக்கிறது. இப்போ எழுது போன மனுமக்களை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? நீதியான காரியங்களை செய்து நீதியா ஒரு ரட்சிப்பு திட்டத்தை ஏற்பாடு செய்து தமக்கு ஒரே பேர குமாரெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களா இருக்கிறது. அது அன்பின் தூண்டுதலால் அவர் செய்யக்கூடிய காரியங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீதி அப்படிங்கிறப்போ அதுல என்னென்ன இருக்குது? தேவ பக்தி இருக்குது, சகோதர சிநேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்ப தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நாம என்ன பண்ணுவோம்? தேவ பக்தி. தேவ பக்தினா என்ன சொல்ல முடியும் யாராச்சும்? நாம பக்தின்னு சொல்றோம், இல்லையா? பக்தினா என்ன? பக்தினா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? திடீர்னு கேள்வி கேட்டா உனக்கு புரியல இல்ல? ஏன்னா அடிக்கடி நம்ம படிக்கிறோம் தேவ பக்தின்னு சொல்றோம். இப்ப பக்தினா என்ன அப்படின்னா, நாம யாரை அல்லது எதை எல்லாவற்றுக்கும் மேலாக போற்றி மதிக்கிறோமோ அதுதான் பக்தி, இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேல உன்னதமான உயர்ந்த நிலையில எந்த ஒரு நபரையோ அல்லது எந்த ஒரு காரியத்தையோ நம்ம வச்சு போற்றி மதிக்கிறோமோ, எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில எதை வச்சிருக்கிறோமோ அதுதான் என்னது? பக்தி, இல்லையா? ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில நாம் தேவனை வைக்கும் போது அது தேவ பக்தி. புரியுதுங்களா? ஒரு மனிதன் நாம எதை உயர்வாக மதிக்கிறோமோ, எதை உயர்வாக போட்டுக்கிறோமோ, உயர்வாக போட்டுக்கிறோம்னா அதற்கு கீழே வேற எதுவுமே இல்லை. அதற்கு கீழே வேற எதுவுமே கிடையாது. எல்லாற்றுக்கும் மேலாக உன்னதமா உயர்வாக எதை போட்டுக்கிறோமோ, எதை மதிக்கிறோமோ அதுதான் பக்தி. நம்முடைய தேவன் நமக்கு இவ்வளவு நன்மைகளை புரிந்திருக்கிறார். அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை படைத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, காத்தை கொடுத்திருக்கிறாரு, இதுவரைக்கும் பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை போற்றி மதிக்கும் போது அது தேவ பக்தியாக இருக்குது, இல்லையா? தேவனுக்கான ஒரு பக்தியாக இருக்குது. அதனாலதான் முதலாம் கற்பனை என்னது? உன் தேவனாய கடத்துறதுலே முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் அன்பு கூறுவாயாக. தேவ பக்தினா எதுல இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொள்வதே அன்பு அப்படின்னு படிக்கிறோம், இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
இப்ப தேவனுக்கும் தேவன் எதை உயர்வாக மதிக்கிறாரு, போற்றாரு? அது அவருடைய பக்தி இல்லைங்களா? தேவனுக்கு மேல எதுவும் உயர்வு இது கிடையாது. நாம வந்து எல்லாத்துக்கும் மேல தேவனை உயர்வா மதிக்கிறோம். அது பக்தியா இருக்கு. தேவ பக்தியா இருக்கு. தேவன் எதை உயர்வா மதிக்கிறாரு? அவருடைய நீதியை உயர்வாக மதிக்கிறாரு. நீதியின் கொள்கைகளை உயர்வாக மதிக்கிறாரு இல்லைங்களா? அவருடைய சிங்காசனம் எதுல ஆதாரமா இருக்குது? அவர் எதுல உட்கார்ந்திருக்கிறாரு? அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்ன? சங்கீதம் 89:14 பாருங்க. சங்கீதம் 89:14. என்ன சொல்றார் சங்கீதம் 89:14? நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் இல்லையா? அப்ப நீதி நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கிறது. இப்ப நீதியை தான் அவர் எல்லாத்துக்கும் மேல உயர்வாக மதிக்கிறாரு, போற்றாரு. நீதிக்கு புறம்பா அந்த ஒரு எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் இல்லையா? நீதிக்கு புறம்பாக அவருடைய அன்போ அவருடைய ஞானமோ வல்லமையோ எதுவுமே செய்யாது. இது முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இது இந்த நீதியும் அவருடைய அன்பும் இந்த மற்ற பண்புகளிலேயே ஆளுமைக்குரிய ஒரு பண்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீதியை அவர் உயர்வாக போற்றாரு, மதிக்கிறாரு. அந்த நீதி எல்லாத்துக்கும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாரு. நீதி கொள்கையில விசுவாசிக்கிறாரு. அந்த நீதிக்கு ஏற்ப ஒரு திட்டம் தீட்டும் போது அந்த திட்டமானது மனுமக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு இல்லைங்களா? அப்போ பிரதர் எனக்கு நீதிங்கிறது ஒன்றும் சவுண்டே கேட்கல ஐயா. சவுண்ட் கேட்கலையா? எப்சிபா உங்களுக்கு கேக்குதா? எப்சிபா எப்சிபா உங்களுக்கு கேக்குதா? எப்சிபா இருக்காங்களா இல்லையா? மரியா உங்க சவுண்டை ரைஸ் பண்ணுங்க. உங்க வால்யூமே கம்மியா இருக்க போகுது உங்க போன்ல. கேக்குதுங்க அங்கிள். மரியா கேட்கலன்னு சொன்னாங்களே அதான் கேக்குறேன். உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்க. இருக்கா? கிளியரா இருக்குங்க அங்கிள். அப்ப மரியா உங்களோட வால்யூமை ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கை தவறி ஏதாவது கம்மி பண்ணியிருப்பீங்க. சரி. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப நீதியானது நீதியின் கொள்கைகளை அவர் என்ன பண்றாரு? உயர்வாக அங்க மதிக்கிறாரு. அந்த நீதியின் சிங்காசனம் மேலதான் அந்த அன்பு இருந்து ஆட்சி பண்ணுகிறது அப்படிங்கிற ஏற்கனவே பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்ப நீதியை அந்த நீதியின் கொள்கைகளை அவர் உயர்வாக மதிக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி. அப்போ நீதியை குறித்து இங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். இப்ப நீதி அப்படிங்கிறது என்னது? நியாயமாக நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நல்லெண்ணம். அப்ப அது ஒரு கடமை அன்பு இல்லையா? நியாயமாக மற்றவர்கள் காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நல்ல எண்ணம். அப்ப தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பட்டிருக்கிறாவ அவருடைய நாமெல்லாம் அவருடைய சிருஷ்டிகள். நமக்கு தேவையான காரியங்களை சகோதரத்து கொடுப்பது, நம்மளை பாதுகாப்பது, அதை சுற்றுச்சூழல் நல்ல சுற்றுச்சூழலை வைக்கிறது எல்லாமே அவருடைய காரியம். அப்போ அது ஒரு கடமை அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். கடன் பட்டிருக்கிற நல்ல எண்ணம். இப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கணும், நன்மையான காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறப்போ அதன் கடன் பட்டிருக்கிற ஒரு நல்ல எண்ணம் அது கடமை அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் தேவனும் நம்மத்தில் அன்பு கொண்டவராக இருக்கிறார். நமக்கு தேவையான சகோதரத்தை கொடுக்கிறாரு. நமக்கு ஜீவன் அவர் கொடுத்ததா இருக்குது, காத்து அவர் கொடுத்ததா இருக்குது. ஹலோ பிரதர். சொல்லுங்க மரியா. பிரதர் சொல்லுங்க மரியா. சவுண்டே கேட்கல பிரதர். இப்ப அவங்களுக்கு கேக்குதுன்னாங்களே ரொம்ப எப்சிபாவுக்கு. நேரமா கேட்கவே இல்லை ஐயா. உங்களுடைய இது மியூட்ல இருக்கா பாருங்க. இல்ல அத பாத்துங்க சவுண்ட் ரைஸ் எனதுல பண்ணுங்க. ஃபுல்லா உங்க இருக்கே. போன்ல இல்ல, உங்க போன்ல சவுண்ட ரைஸ் பண்ணுங்க.
ஏன் இதுல சவுண்ட் ஃபுல்லா இருக்கு? அவங்க கேக்குதுன்னு சொல்றாங்களே. சவுண்ட் நல்லா கிளியரா கேக்குதுங்க சிஸ்டர். சவுண்ட் எந்த பிரச்சனை இல்லைங்களே. நீங்க உங்களுக்கு சவுண்ட் ரைஸா இருக்கா பாருங்க உங்களோட இதுல. மரியா இதுல போன்ல சவுண்ட ரைஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா வச்சுக்கோங்க. சரி. அப்போ தேவன் மற்றவர்களுக்கு காண்பிக்க கடன் பட்டிருக்கிற ஒரு நல்ல கடமை அன்பு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல நாமளும் நம்மை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பத்தாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படிங்கிறப்ப அது வந்து கடமை அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்போ தேவன் நமக்கு இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ நாம என்ன பண்ணோம்? தேவனை எல்லாத்துக்கும் மேலாக போற்றி மதிக்கணும் இல்லையா? அதுதான் பக்தி. அப்ப தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த இடத்துல வைக்கணும். மற்ற எந்த உலக காரியங்களும் அதற்கு ஈடா இருக்கக்கூடாது. அப்ப எல்லாத்துக்குமே உயர்ந்த இடத்துல அவரை வைத்து அவரை போற்றி மதித்து அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொள்ளும் போது அது தேவ பக்தி அப்படிங்கிறது. இப்ப தேவ பக்திங்கிறப்போ அதே போல அவருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்து நமக்கா தம்முடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நாம அந்த கடமையை காட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? பக்தியை காட்ட உயர்வாக மதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்ப தேவ பக்தி அப்படிங்கிறது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவர்கள் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நியாயமாக நாம் அவர்களுக்கு காண்பிக்க கடன் பட்டிருக்கிற நன்றி. அப்படி அந்த நன்றி நிறைந்த நல்ல எண்ணம் இல்லையா? இப்ப நன்றி நிறைந்த நல்ல எண்ணத்தில் நாம என்ன பண்ணுவோம்? அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொள்ளணும். அவரிடத்தில் அன்பு கொண்டவர்களா இருக்காங்கன்னா அவருடைய கற்பனை கட்டளை கை கொள்ளணும் இல்லையா? என்னோட கற்பனைகளை கட்டளை கை கொண்டிருந்தா எனக்கு பிதாவுக்கு நீங்க அன்பா இருப்பீங்க. யேசுவாச சொல்றத பாக்குறோம் இல்ல? ஏன்னா அவர் சொன்னக்கூடிய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே பிதா கொடுத்ததுதான். பிதா பேசி சொல்லி எதை செய்ய சொல்றா அதை தான் அவர் செஞ்சிருக்கிறார். அப்ப அவருக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறான் இல்லையா? அப்படித்தான் ஆண்டவரே யேசுவா சொல்றாரு. அப்போ தேவ தேவ பக்தி அப்படிங்கிறது நமக்கு என்ன? தேவனையும் கிறிஸ்துவையும் அவர்கள் செய்திருக்கிற எண்ணிருந்த நன்மைகளுக்காக அவர்களை எல்லா விதத்திலும் உயர்வாக போற்றி மதித்து நாம் காண்பிக்க கடன்பட்டிருக்கிற நன்றி நிறைந்த நல்ல எண்ணம். இதுதான் என்னது? தேவ பக்தி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒரு கடமையாகவும் இருக்குது இல்லையா? அவரிடத்துல நாம பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. அதனால தேவனுக்கும் கிறிஸ்துவும் காட்டக்கூடிய ஒரு கடமை அன்பாக இது இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் இயேசு சொல்லும்போது கூட என்னை காட்டிலும் அதிகமாய் ஒருவன் தான் தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது சகோதரராவது சகோதரிகளாக நேசிக்கிறவன் எனக்கு மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். என்ன சொல்றாங்க? என்னை காட்டிலும் அதிகமாய் இல்லையா? அப்ப தேவனையும் கிறிஸ்துவும் தான் உயர்ந்த இடத்துல வச்சு போற்றி மதிக்கணும். மற்றெல்லாம் அடுத்த நிலையில தான் இருக்கணும். மனைவியா இருக்கணும், பிள்ளைகளா இருக்கணும், அடுத்த நிலையில இருக்கணும். ஆனா ஆதாம் தன்னுடைய தோழரா இருக்கக்கூடிய ஏவாளை தேவனை காட்டிலும் உயர்ந்த நிலையில வைத்ததுனால தான் அவன் பாவம் செய்வதற்கு ஏதுவாயிடுச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் உயர்ந்த இடத்துல பிதாவை குமாரனை வைக்கணும் அப்படிங்கிறதா நான் அப்படி வைத்தால்தான் நாம் அவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு தேவ பக்தியா இருக்கிறது கடமையாக இருக்குது. தேவ பக்தி அப்படிங்கிறப்போ நாம் அவர்களுக்கு காட்டக்கூடிய கடமை அன்பு இல்லையா? அவர்களுக்கு அந்த விதமாக கடமை அன்பை காண்பிக்கிறதுக்கு நாம என்ன பண்றோம்? கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அதனாலதான் கடமை அன்புன்னு சொல்றோம். சரி, இது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தோம்னா சகோதர அன்பு இல்லையா? சகோதர சிநேகம் அப்படிங்கிறப்போ ஏன்னா அங்க பேதுரு சொல்லும்போது தேவ பக்தியோட சகோதரனை கூட்டி வழங்குவேல் அப்படிங்கிறார். சரி, இப்ப சகோதர சிநேகம் அப்படிங்கிறப்போ நம்முடைய பிறனுக்கு நியாயமாக நாம் காண்பிக்க கடன் பட்டிருக்கிற நல்லெண்ணம். நம்முடைய பிறனுக்கு நாம ஏன் கடன் பட்டிருக்கிறோம் நியாயமாக காண்பிக்கிறதுக்கு பார்த்தோம்னா நம்மை தேவன் உண்டாக்கினது போல அவனையும் உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? நாம் தேவனுடைய சிருஷ்டிகளா இருக்கிறது போல அவனும் தேவனுடைய சிருஷ்டிகளா இருக்கிறான். நம்முடைய அயலகத்தாரும் இல்லையா?
அவர்களும் அயலானும் என்ன பண்ற தேவனோட சிருஷ்டிப்பாக இருக்கிறாங்க. தேவன் அவருடைய குமாரன் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல அயலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர்களுக்காக மனத்தை ருசி பார்த்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணோம்? நம்முடைய பிறனுக்கும் நியாயமாக காண்பிக்க கடன்பட்டிருக்கிறோம். அவனுக்கு நல்லதை செய்வதற்கு கடன்பட்டிருக்கிறோம். அப்படி நன்மையான காரியம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கடன்பட்டிருக்க அந்த நல்ல எண்ணம் அது என்னது? கடமை அன்பு, சகோதர சிநேகம் அப்படிங்கிறப்போ இங்கே கடமை அன்பா இருக்கிறது. அதனாலதான் இசாக்கு சொல்லும்போது கூட இந்த சிறியர் ஒருவருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப அதனாலதான் கற்பனைகளுக்கு சொல்லும் போது இந்த இவைகளுக்கு ஒப்பா இருக்கிற கற்பனை என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்களை பொறுத்து சில வேத வசங்களையும் நாம் பார்ப்போம். இப்ப தேவன் நீதியை குறித்து நாம பார்த்தோம். அதே போல 97:2 படிக்கலாம். சங்கீதம் 97:2 சங்கீதம் 97:2 பார்த்தோம்னா அங்கேயும் இதே காரியம் சொல்வார். சங்கீதம் 89:14 சொன்னது அங்கேயும் சொல்றார். நீதியும் நியாயமும் மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சிங்காசனம் ஆதாரமா இருக்குது. அன்பு அந்த சிங்காசனம் அமர்ந்து ஆட்சி பண்ணக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நீதி மேல அவருக்கு என்ன இருக்குது? ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்குது. ஒரு பற்றுதல். நல்ல ஒரு உயர்ந்த மதிப்பு இருக்குது. அதை போற்றார். எல்லாத்துக்கும் மேல நீதியை உயர்வாக மதிக்கிறார். அதனாலதான் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அதே போல நீதிமொழிகள் 21:3 பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:3 நீதிமொழிகள் 21:3 என்ன சொல்றாரு? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். எவ்வளவு பலியிட்டாலும் சரி, எவ்வளவு காணிக்கைகள் கொடுத்தாலும் சரி, அதை காட்டிலும் நீதியும் நியாயமும் செய்வது. இப்ப நீதி நாம எப்படி செய்ய முடியும்? எப்படி நாம நீதி செய்யலாம்? தேவனுக்கு காட்டக்கூடிய கடமை என்பது நம்ம செய்யக்கூடிய நீதியாக இருக்கிறது. அயலானுக்கு நாம காட்டக்கூடிய கடமை என்பது சகோதர சிநேகம், அது நீதியான ஒரு காரியமா இருக்குது. இப்படி நீதி நியாயத்தை செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. நீ பலியிடுறது முக்கியம் அல்ல, இந்த நீதி நியாயம் செய்வது பிரியமா இருக்கிறது. நீதி எப்படி சக மனிதர்கள் அவர்களோட உரிமைகளும் சலுகைகளும் பறிப்போய் விடாதபடிக்கு அவர்களோடு ஒத்துணர்வோடு நாம் ஜீவிப்போமானா அது அவர்களுக்கு நாம காண்பிக்கக்கூடிய ஒரு கடமை அன்பு. அது நீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் ஈவுகளுக்குமாக ஒரு நன்றி கடனாக நாம் அவர்களோடு ஒத்துணர்வோடு இருக்கணும். தேவனோடு ஒத்துணர்வு இருக்கணும். தேவனோட ஒத்துணர்வு இருக்கணும். எந்த விதத்துல? அவருடைய கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளும் போதுதான் அவரோட ஒத்துணர்வாக இருப்போம். அவருக்கு அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்போம். தேவனுடைய கற்பனை கட்டளை கை கொள்வது அவரிடத்துல அன்பு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்ப தேவனிடத்துல அந்த அன்பு காட்டும் போது அது கடமை அன்பாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, எஸ்ஐயா 53:4-6 படிக்கலாம். எஸ்ஐயா 53:4-6 வரைக்கும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பிதாவிட்ட பக்தியா இருக்கணும். அடுத்ததா யார்கிட்ட பக்தியா இருக்கணும்? ஆண்டவராய்
கடமை அன்பை காட்டக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய ஆமா துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஆனா நாம என்ன நினைச்சோம், அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர், சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படிங்கிறார். அப்ப அவர் பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு மற்றவர்கள் எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதை பார்த்தவங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. தேவனால் அடிக்கப்படுறாரு, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப நாம உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் போது, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, பிறர் நம்மளை எப்படி நினைக்குவாங்க? அது போலதான் நினைக்குவாங்க. இப்ப நீதியா நியாயமா நடக்கிறதுனால அந்த பிரச்சனை இது நினைக்க மாட்டாங்க. நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாங்க இல்லையா? அப்போ இங்க பார்த்தோம்னா இந்த விதமாக அவர் நம்மளோட பாடுகளை ஒரு துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறாரு. அவர் அடிக்கப்பட்டதுல நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டார். நாம என்னென்ன மீறுதல் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்திருக்கிறோமோ, மீறுதல் செய்திருக்கிறோமோ, அதன் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. நாம தேவனோடு சமாதானமா இருக்கணும். பாவம் செய்து தேவன்ட்டு விலகி இருக்கிற அந்த மனுக்குலமானது தேவனோடு சமாதானத்தை இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஆக்கினை அவர் மேல் வந்திருக்குது. அவருடைய தழும்புகளால் தான் நாம குணமாகிறோம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலும் ஏதாவது பாவம் செய்வார்களானால், தவறு செய்வார்களானால், அநீதி செய்வார்களானால், அது யாருக்கு விரோதமாக? மறுபடியும் நாம கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம், மறுபடியும் கிறிஸ்துவை சாடையால் அடிக்கிறோம்னு அர்த்தம். நமக்காக அவர் வாதிக்கப்படுகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல வந்திருக்குது. நம்ம ஒவ்வொருவருக்கா மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். அப்போ நமக்கு இந்த விதமான பாவ எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அவர் பட்ட பாடுகள், அவர் அடைந்த வேதனைகள் இல்லையா? அவர் அடித்த அடிகள், இதெல்லாம் நமக்கு முன்னால வரணும், கணக்குல வரணும். நாம செய்த தவறுக்காக அவர் அடிக்கப்படுறாரு, நாம செய்யற தவறுக்காக அவர் நொறுக்கப்படுறாரு அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம இதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? விலகி இருக்க நம்மளால முடியும். நாம குணமாறுதல் அவருடைய தழும்புகளால தான் குணமாகிறோம். எல்லாமே ஆடுகளை போல வழி தப்பி தான் தெரிந்து கொண்டிருந்தோம். கடந்த காலத்துல கிறிஸ்துவை அறியாத போது ஆடுகளை போல வழி தப்பி தான் தெரிந்து கொண்டிருந்தோம். நம்முடைய சொந்த வழியில தான் போய் கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். யாவே தேவன் எல்லாரோட அக்கிரமத்தையும் தாம் அன்பாக நேசித்த ஒரே பேரான குமாரன் மேல விழ பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ தேவன் நம்மேல வைத்த அன்பு, குமாரன் நம்மேல வைத்த அன்பு, அவர்கள் நமக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், இதெல்லாம் எண்ணி பார்த்தோமானால் நிச்சயமாகவே இருதயபூர்வமா இதை நாம் உணர்ந்திருப்போமானால் எல்லாற்றுக்கும் மேலாக அவரை உயர்வாக போற்றி மதிக்கக்கூடியவர்களாக நாம இருப்போம். இதுதான் என்னது? தேவனுக்கு காட்டக்கூடிய பக்தி, தேவ பக்தி. இப்ப தேவனுக்கு காட்டுற அந்த பக்தியானது ஒரு கடமையாக இருக்குது, நன்றி கடனா இருக்குது. அதனால அது கடமை அன்பு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இதுல 12வது வசனத்துல பார்க்கலாம். 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆத்மாவை மரணத்திலே ஊற்றிட்டார் இல்லையா? அவருடைய ஜீவன் மரணம் ஊற்றி இருக்கு. ஊத்தி அக்கிரமக்காரருக்கு ஒருவராக எண்ணப்பட்டிருக்கு. எண்ணப்பட்டார். உலக மக்கள் அநேகருடைய பாவத்தை அவர் தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்திருக்கிறார். இப்ப நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இப்ப யாருடையவர்களா இருக்கிறாங்க? கிறிஸ்துடையவர்களா இருக்கிறோம். ஒரு பிள்ளை. ஆதவன் பிள்ளைகளா இருந்த நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். இரண்டாம் ஆதாமன் பிள்ளைகளா. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிறார், சுமந்திருக்கிறாரு. இவர் மூலமாக நாம் தேவனத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் விசுவாசிக்கும் போது இப்ப நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயல் நம்மகிட்ட வளரணும். ஆண்டவரே, கிறிஸ்துவ எந்த விதமாக தேவனத்துல பக்தி உணர்வோடு இருந்தாரோ இல்லையா, மனுஷனாய கிறிஸ்து இயேசுவா இப்ப நாம் படிக்கிற அவ்வளவு காரியங்களையும் அந்த குணப்பண்புகளையும் வளர்த்து கொண்டாரு. பட்ட பாடுகள் மூலமா கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப இந்த குணப்பண்புகளை எல்லாம் 2ஆம் ஆதாம் யெஷுவா கிறிஸ்து குணப்பண்புகளை வளர்த்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்றாரு?
படிகப்படுத்தப்பட்ட படிகப்படுத்திக்கிட்டே வர்றாரு. ம். படிகப்படுத்தப்பட்ட குணநலமாக மாற்றதுனாலதான் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் என்ன பண்றாரு? அழியாமை, சாவாமை உள்ள ஒரு ஜீவனாக, ம். ஆவிக்குரிய ஜீவியாக உயிர்த்தெழுந்து வர்றாரு. மகிமையும் கனத்தையும் அவர் முடிசூட்டிக் கொள்கிறாரு. அப்ப நாம எல்லாம் இப்போ 2ஆம் ஆதாமுடைய பிள்ளைகளாக நாம இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். உலக மக்கள் எல்லாருமே 2ஆம் ஆதாமுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலத்துல அப்படித்தான் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா அக்கிரமக்காரர்கள் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பேன் இல்லையா? எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டார். ஏன்னா எல்லாத்தையும் அவர் விலைக்கு வாங்கிட்டார். நம்முடைய மானத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. இனி அந்த 2ஆம் ஆதாம் உலக மக்கள் அனைவருக்கும் தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து எல்லா படிப்பினையும் கொடுக்கும்போது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்தது போல பூமி கர்த்தரை அறிய அறிவினால் நிறைந்திருக்கும் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி தேவனத்தில் கொண்டு போய் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. தான் கீழ்பட்டிருப்பான்னு சொல்லி அந்த காரியங்களை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இவ்வளவு நன்மைகள் புரிந்திருக்கிற அந்த தேவனத்திலே நாம் பக்தியை காட்ட வேண்டாமா? இல்லையா? போற்றி மதிக்க வேண்டாமா? அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்வோமானால் அதுதான் தேவ பக்தி, கடமை அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. இப்ப சகோதர அன்பு இல்லையா? சகோதர அன்பு அப்படிங்கிறப்போ நம்மை போலதான் மற்றவர்களையும் சிருஷ்டி இருக்கிறாரு. அவரும் சகல தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறாங்க. அதனால அவர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுக்கான சில வசனங்கள்ல படிக்கிறோம். 1 யோவான் 4:20, 21 படிக்கலாம். 1 யோவான் 4:20, 21. யோவான் 4:20, 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இப்ப தேவனுடைய அன்பு கூறுன்னு சொல்லிட்டு தன் சகோதரனை பகைச்சா அவன் யாருன்னு சொல்றாரு? பொய் சொல்றான், பொய்யன். பொய்யனா இருக்கிறான். நேருக்கு நேர காணுகிற அந்த சகோதரத்திலே அவன் அன்பு கூறலன்னா காணாத தேவனத்திலே அவன் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப தேவனத்தை அன்பு கூறுன்னு சொல்லிட்டு ஒருவன் தன் சகோதரனை பகைத்தானானால் அல்ல அயலானோட பகை உணர்வு கொண்டிருப்பானா நிச்சயம் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவனத்தில் அன்பு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவன் பொய் பேசுறான், பொய்யனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்ப்போம் இல்லையா? இப்ப தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தை அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனத்தில் அன்பு கொண்டா அப்ப என்னெல்லாம் பண்ணணும்? அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொண்டு அதே சமயத்துல சகோதரத்துல அன்பு கொண்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் தேவனத்திலே அன்பு கொண்டவர்களா அவர்கள் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால்தான் யெஷவா சொல்லும்போது சிறியர் உனக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார் இல்லையா? எங்க சொல்றாரு? மத்தேயு 25:40 பார்ப்போம். இந்த சிறியல் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை ஆசீர்வதிக்காமல் போ. ஆமா, மத்தேயு 25:40 படிக்கலாம். மத்தேயு 25:40. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? இவர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. பவுல் சவுலா இருக்கும்போது பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினார். ஆனா ஆண்டவராய் யெஷுவா அவனுக்கு தரிசனத்துல பேசும்போது என்ன சொல்றாரு? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிறாரு இல்லையா? பவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிறாரு. நீ துன்பப்படுத்துகிறார் அப்படிங்கிறார் இல்லையா? யெஷுவா அவர் துன்பப்படுத்தினாரு இல்ல. பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துறது அவரை துன்பப்படுத்துகிற மாதிரி, பரிசுத்தவான்களை அன்பு கூர்ந்தா அவரை அன்பு கூறுகிற மாதிரி இல்லையா? அப்ப தன் சகோதரன் ஒருத்தன் பகைத்தால் தேவனை பகைக்கிற மாதிரி இல்லையா? அதனாலதான் எல்லா இடத்துலும் அன்பு கொண்டவர்கள் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இப்ப இந்த இடத்துல சகோதரரே அப்படின்றது விசுவாச வீட்டார் தானே? ஆமா, இங்க சொல்றது விசுவாச வீட்டார் தான். இங்க சொல்ற விசுவாச வீட்டார் யாரு? சபை வகுப்பாரு இல்ல இல்ல இல்ல
இந்த இடத்துல வந்துட்டு உலக மக்கள் எல்லாம் நீங்க வந்து உலகம். ஆ எஸ்ரியா காலத்துல இறுதியில வரக்கூடிய சோதனைக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய காரியம் இல்லையா? இங்க பரிசுவான்கள் இந்த காரியம் நடக்கும்போது பரிசுவான்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அவங்கதான் நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துவோட ஆமா. நியாயாதிபதிகளா இருக்கிறாங்க. இங்க சொல்லும் போது ம். உலகத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் தான் சொல்றாரு ம். இல்லையா? இந்த வெள்ளாடு ம். செம்மறியாடு தான் சொல்றாரு இங்க. இந்த இந்த ம். இந்த காரியம் எங்க சொல்றாரு? வெள்ளாடு செம்மறியாடு உமானம். இப்ப மத்தேயு சரியா? 25:40. ஆஹ் அந்த ஆ உமானம் ஆ வரும்போது தான் சொல்றாரு. இப்ப இங்க இருக்கும்போது மற்ற சக இங்க பரிசுவான்களை குறித்து சொல்லல. அதான் கேக்குறேன். அதான் இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது இந்த இடத்துல. அதுக்குதான் கேக்குறேன். இது பரிசுவான்களை குறித்து சொல்லல. ம். அயலகத்தாரை குறித்து சொல்லுது. அதான் டவுட் வந்துச்சு. அதான் கேக்குறேன். அயலகத்தாரை குறித்து இங்க சொல்றாரு. இந்த காரியம் நடக்கும், இந்த உமானத்தோட நிறைவேறுதல் நடக்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட மகிமையில இருந்து ஆட்சி பண்ணக்கூடியவர்களாக நியாயம் தீர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இங்க கிறிஸ்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாரு அப்படிங்கிறப்ப கிறிஸ்துவோடு கூட அவர்களும் இருக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். இப்ப இங்க ஆ என்னன்னா எல்லாருமே இழந்து போன அந்த காரியங்கள்லாம் அடைந்த பிறகு இழந்து போன ஆதாம் மூலம் இழந்து போன எல்லாத்தையும் உலக ஜனங்கள் எல்லாமே பெற்றிருப்பாங்க. இப்ப பெற்றிருக்க அந்த ம். காலகட்டத்துல வெள்ளாடு செம்மறியாடு தனியா பிரிக்கிறாரு இல்லையா? செம்மறியாட்டு வகுப்பார் வந்து தன்னோட அன்பை வளர்த்து கொண்டவர்களா இருக்கிறாங்க. வெள்ளாட்டு வகுப்பார் அன்பிலே பூர்ணப்பட்டவர்களா இல்லாம குறைவுபட்டவர்களா இருக்கிறாங்க. அவர்களை குறித்து தான் சொல்றாரு இல்லையா? இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சு இந்த என் சிறியவராகி என் சகோதரன் அங்கே சொல்லும்போது அங்க உலக மக்கள் இல்லையா? உலக மக்கள்ல யார் யார் அன்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் அங்க சொல்றாரு. அவர்கள் எல்லாருமே இப்ப விசுவாச வீட்டாரா இருக்கிறாங்க. அன்பில் பூரணப்பட்ட எல்லாருமே விசுவாச வீட்டாரா இருக்கிறாங்க. அதனாலதான் என் மிக சிறியவராகி என் சகோதரர் இருக்கிறார் இல்லையா? சின்ன சகோதரன் அப்படிங்கிறார். இவர்கள் உனக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. இப்ப எனக்கு எதை செய்யலையோ அது எனக்கு செய்யாமட்டீங்க. இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, இந்த காரியங்களும் சொல்லுவாரு. இப்ப நன்மையான காரியங்கள் நீங்க செய்யல அப்படிங்கறத இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது ஒருவன் நன்மை செய்ய அப்போஸ்தலன் சொல்லும்போது ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும் சொல்றாரா? ம். இப்ப இது இங்க என்னல இவங்க நன்மையான காரியங்களை செய்யல. அதுதான் இங்க சொல்றார். வெள்ளாடு வகுப்பார் நன்மையான காரியங்கள் என்னது செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4 வருதுன்னு நினைக்கிறேன். யாக்கோபு 4:17 பாருங்க. யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை அவன் செய்யாமற் செய்யாமற் போ போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் அப்படிங்கிறார். ஆமா. ம். இந்த காலகட்டத்துல அவர்கள் பெற்ற நன்மைகளையும் ஈவுகளையும் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளல அப்படின்னா அன்புல ம். குறைவுபட்டாங்கன்னு அர்த்தம். நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, ம். தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல, சிறையில இருந்தேன், ம். என்னை பார்க்க வரல இல்லையா? அவர் ஒரு லிஸ்ட் ம். போட்டு சொல்றாரு. இதெல்லாம் அடையாளமான காரியங்கள் தான் இல்லையா? ஆமா. தா- ஆமா. தாகமா இருந்தேன்னா நான் சத்திய தாகமா இருந்தேன். சத்தியதாகம். ஆமா. எல்லாம் பசின்றதும் ஆவிக்கு சத்திய பசி. ம். பசியோட இருந்தேன். ஆனா நீங்க அதை குறித்து எனக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ம். காரியங்கள் தான் இங்க சொல்றாரு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பசி பட்டினி இருக்காது. மரண சிறையில இருந்தேன். எனக்காக நீங்க ஜெபிக்கல, வேண்டிக் கொள்ளல சரிங்க இல்லையா? பிரதர். இப்ப ஆஹ் முன்ன உள்ள வசனம் வந்துட்டு விளக்குனீங்களே. அப்ப மத்தேயு 25:40 வந்து இப்ப நமக்குன்னு எடுத்துக்கும்போது, இப்ப நம்ம வந்துட்டு இப்ப சத்தியம் நமக்கு நெறைய கிடைச்சிருக்கு. தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம வந்துட்டு அவங்க செய்யற இதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம வந்து அன்ப காட்டணும். சிநேகமா தான் இருக்கணும். எஸ். இன்பகான தேவன் உலகத்தாருக்கு ஆ, பெசிலியா காலத்திலே கொடுக்க இருக்கிற பெசிலியா ஆ, காலத்துல கொடுக்க இருக்கிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காரியங்களை தேவன் ஆ. நமக்கு இப்பவே கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஆமா, பெசிலியா ஆமா. காலத்துல சத்தியத்தை போதிக்கிறாரு. கர்த்தரை ஆ, அறிகிற அறிவை கொடுக்க போறாரு. ஆனா அதை ஆ. நமக்கு இப்பவே கொடுத்திருக்கிறாரு.
கொடுத்தாரு இல்லையா? அப்ப அப்ப நம்ம இந்த இப்பயே கிரியை காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பெசிலியா காலத்துல நமக்கு கிடைக்கிற உலகத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு அட்வான்ஸா இப்பவே கொடுக்கிறாரு. அப்ப நாம பெற்ற சத்தியத்தை மற்றவர்கள் மத்தியில பிரகாசிக்க செய்யணும். அது நம்முடைய அன்பாக ஆ இருக்குது. மற்றவர்கள் எடுத்து சொல்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. அந்த காரியத்தை நம்ம செய்யலைனாலும் பாவம் ஒருத்தர் கேட்கறதுக்கு சத்தியம் கேட்கறான், வாஞ்சியா இருக்குது, இதை குறித்து விளக்கத்தை கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? வாஞ்சியோடு சொல்லணும். சொல்லணும். ஆஹ் அது கூட ம். உங்களுக்கு விசாரித்து யாக்கோபோ பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு விசாரித்து கேட்கிற யாவிடத்திலும் சாந்தத்தோடும் நீங்க சாந்தத்தோடும் ஆமா. அமைதலோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள் அப்படிங்கிறாரு. ம். யா- அப்போ நம்மகிட்ட வாஞ்சியோடு கேட்கறவங்க உத்தரவு சொல்ல எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அந்த நேரத்துல நமக்கு இந்த வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லிட்டே போடக்கூடாது இல்லையா? ம். இயேசுக்கு தானே சமயம் சொல்ல வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா ஆஹ் பிரசங்கிக்கணும். நமக்கு ம். சூழ்நிலைகள் அனுகூலமா இருந்தாலும் அனுகூலமா இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கேட்கும் ம். போது சாந்தமாய் அமைதியோட பொறுமையோடு உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கணும் இல்லைங்களா? ம். ம். இந்த காரியங்களை கர்த்தர் வந்து இந்த காரியங்கள் நம்மளுடைய கணக்கு கேட்பார். நன்மை செய்ய அறிந்திருக்கிற எல்லா இதுவும் இருக்குது, செய்யாமல் போனால் அதுவே செய்கிறவன் உங்களுக்கு பாவம். அது பாவமா இருக்கும் அப்படிங்கறத ம். சொல்றாரு. இப்ப இதெல்லாம் இந்த கேரக்டர் எல்லாம் நம்ம எதுக்காக படிக்கிறோம்? பெசிலியா நம்ம காலத்துல டெவலப் ஆகுறதுக்கு. டெவலப் ஆகணும். தேவன் இப்ப எதிர்பார்க்க இந்த காலகட்டத்திலேயே இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இதுல நான் இந்த காலகட்டத்துல வளர்த்துக்குண்டாக்க அந்த காலகட்டத்துல நம்ம வளர்றது ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா. ஆ, ம். இந்த காலகட்டத்துல எதிர்ப்பு கிடையாது. ஆனா இப்ப எதிர்ப்பு இருக்கு. இந்த எதிர்ப்பின் மத்தியிலே நம்ம வளரும் போது இந்த குணக்கம் பண்புகள் நமக்கு என்னாகும்? படிக்கப்படும். படிகாம்சப்படும். ஆஹ் படிக்கப்படும், ஸ்ட்ராங்கா அமையும். அப்ப இதை நம்ம என்ன பண்ணோம்? வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சரி, மத்திய 22ல 37ல இருந்து 39 வரைக்கும் படிக்கலாம். அதெல்லாம் இல்ல சாமி எங்கள்கிட்ட இல்ல. மத்திய 22ல இப்படி லைன்ல போனா நிறைய ஃபேன்சி கடை இருக்கு சாமி. 37ல இருந்து 39 வரைக்கும். யெஷுவா அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இல்லையா? அப்ப இந்த கற்பனைகள் பிரதான இந்த இரண்டு கற்பனைகளுமே நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு பார்க்கும் இல்லையா? அப்ப இங்க சொல்லும் போது முதலாம் கற்பனைக்கு ஒப்பா இருக்கு இரண்டாவது கற்பனை அப்படிங்கிறார். அதனாலதான் இவர்கள் சிறியல் உருவாக்கி எதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறதுனாலதான் இது முதலாம் கற்பனைக்கு ஒப்பாக இருக்குது இருக்குது. நாங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் என்னது? சகோதர சேகம், சகோதரத்தை நாம காட்டக்கூடிய கடமை அன்பாக அங்க இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல 1 யோவான் 5:2 பார்க்கலாம். 1 யோவான் 5:2 ஒரு வசனம் படிச்சிடலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அப்ப அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்ப தேவனிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம என்ன பண்றோம்? அன்பு, அதன் மூலமா அவருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏன்னா தேவன் அவர்களே நேசிக்கிறார். அப்ப அவருக்கு அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று நாங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய கற்பனைகள் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலானத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப அந்த 2 கற்பனையை நிறைவேற்றணும்னா தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இப்ப நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீதி அப்படிங்கிறது நியாயமாக மற்றவர்கள் காண்பிக்க கடன்பட்டிருக்கிற ஒரு நல்ல எண்ணமா இருக்கிறது, கடமை அன்பா இருக்கிறது. அந்த நீதிங்கிற அந்த கடமை அன்புல
தேவ பக்தி இருக்குது, சகோதர சிநேகம் அப்படிங்கிற அந்த கடமை பக்தி, 2 கடமை பக்தியும் அதுல உள்ளடக்கமா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. இப்போ அடுத்ததா இருக்கிறது அன்பு இல்லையா? இப்ப இங்க அன்பு, இப்ப தேவ பக்தி, சகோதர சிநேகம் பார்க்கும்போது அது கடமை அன்பு இல்லையா? தேவனுக்கான கடமை அன்பு, சகோதரர்களுக்கான மற்ற அயலகத்தாருக்கான கடமை அன்பை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க அன்பு அப்படின்னு தனியா சொல்லும்போது இது எந்த அன்பா இருக்கு? தியாக அன்பாக இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப தியாக அன்பு அப்படிங்கிறப்போ கடமை அன்புக்கு மேலாக வலிந்துவிடக்கூடியதா இருக்குது. நீதிக்கு புறம்பா நடக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இல்லையா? நீதியை செய்யும் போது நாம் நம்முடைய கடமையை தான் செய்யறோம். ஆனா இந்த நீதியான காரியங்களை நாம செய்யும் போது எதை எதை நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் விட்டு கொடுக்கிறோமோ, தியாகம் பண்ணுகிறோமோ இல்லையா? மற்றவர்களுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனத்தில் கொண்ட நம்ம பக்தி வைராக்கியத்துக்காக, சக மனிதரிடத்துல அயலாளத்தை கொண்ட நம்ம சிநேகத்துக்காக, அந்த அந்த ஒரு நன்மை செய்யணும் நல்லெண்ணத்திற்காக நாம் எதையெல்லாம் நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் தியாகம் பண்றோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அப்படி விட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது? தியாக அன்பு. அப்பதான் தியாக அன்பா மாறுது இல்லைங்களா? அப்ப தியாக அன்புங்கிறப்போ நீதிக்கு மேலாக, கடமை அன்புக்கு மேலாக வலிந்து ஓடக்கூடியதா இருக்கிறது. இன்னும் சிம்பிளா புரிந்து கொள்ளணும்னா ஒரு ஒரு படியில அப்பெல்லாம் படியில மரக்கால்லாம் அளந்து போடுவாங்க, நெல் தானியங்கள்லாம் இல்லையா? கரெக்டா அளந்து போட்டாங்கன்னா அது நீதி. அமுக்கி குலுக்கி வலிந்து ஓடுகிற மாதிரி அளந்து போட்டாங்கன்னா அது நீதிக்கு மேல வலிந்து ஓடக்கூடிய ஒரு தியாக அன்பா இருக்குது. எளிமையா புரிந்துக்கக்கூடிய ஒரு புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு காரியங்களே சொல்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு நீங்க அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் மற்றவர்கள் அமுக்கி குலுக்கி அளந்து போடுங்க, உங்களுக்கும் அதே போல அமுக்கி குலுக்கி அளந்து போடப்படும் சொல்றாரு இல்லையா? அப்ப அதுதான் தியாக அன்பு. அமுக்கி குலுக்கி அளந்து போடணும்னா அது தியாக அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அதை குறித்த காரியங்கள்ல நாம அந்த சார்ட்ல குறித்து பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கும்போது அந்த தியாக அன்புங்கிறது தன்னலமற்ற தியாக நல்லெண்ணத்தின் ஒரு பண்பா இருக்கிறது. சுயத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளாது, சுயமான காரியங்களை என்ன பண்ணும்? தியாகம் பண்ணும். ஆக தியாகம் பண்ணக்கூடிய நல்ல எண்ணத்துடைய ஒரு பண்பாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? சரி, இந்த அன்பு தேவனுக்கும் இருக்குது இல்லையா? இந்த அன்பு தேவனுக்கு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? தன்னலமற்ற தியாக நல்லெண்ணத்தின் அன்பு தேவனத்துல இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது வசனம் ஞாபகம் இருக்கா? நல்ல சமாரியன் அந்த இது சொல்லலாம். இல்ல, சமாரியான் வசனமே இல்லையா? தேவன் நம்மளத்துல அன்பு காட்டுறாருன்னா மெயினான ஒரு காரியம். சொல்றேன். தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தன் ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வருமே. யோவான் 3:16 படிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தியாகம் பண்ணிருக்கிறார் இல்லையா? அவரு விட்னஸ் பண்ணி இவரின் அன்பார்ந்த குமாரன் விட்னஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் விட்னஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? ஆமா. ஆதி முதல் இவரோட கூட இருந்தவர், எல்லா சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர், தொடக்கத்துல இருந்து இது வரைக்கும் இருந்தவர் இல்லையா? இவரோட கூட இருந்தவர். அப்ப எவ்வளவு அன்பு பாசமா இருந்திருப்பாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவெல்லாம் கெட்டுப்பா நித்திய அடைபடிக்கு அவரே நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். இந்த அன்பு எல்லாத்துக்கும் மேலான ஒரு உன்னதமான ஒரு அன்பா இருக்குது. அதே போலதான் இவர் மட்டும் இல்ல,
ம். குமாரனும் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. அவருடைய அன்பை குறித்து ம். ஏதாவது வசனம் சொல்லுதா? குமாரோட அன்பை குறித்து ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? அவர் தன்னுடைய மரண தருவாயில பிதாவே உம் சித்தத்தின்படி ஆக்கடவுன்னு 3 முறை அது சொல்லி வேற. ஜெபம் பண்ணியிருக்காரு. குமாரன் அது வேறயா? குமாரன் அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அது 1 யோவான் 3:16. தேவனுடைய ம். அன்பு யோவான் 3:16. ஆ. குமாரனுடைய குமாரனோட அன்பு அன்பு 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குல்ல? ஆமா, ஆமா. அவர் தம்முடைய ம். ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு அன்பு இன்னது. இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆ, குமாரன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக அன்பு கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனா அன்பு இன்னதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய். கடனாளிகளாய் இருக்கிறோம். குமார் பிதாவும் நம்மிடத்துல அந்த ஒரு தியாகம் பண்ணி அன்பு கொண்டிருக்கிறாரு. குமாரன் நம்மிடத்துல தம்முடைய ஜீவனை கொடுத்து தியாகம் பண்ணியிருக்கிறாரு ம். இல்லையா? ம். இப்பேற்பட்ட ஒரு ம். தியாக அன்பு உடையவர்கள் அவர்கள் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய சாயலா இருக்கு. இதுல இருக்குது. இந்த சாயல்ல நாம வளரணும் இல்லையா? நாமளும் அந்த ம். தியாக அன்புல வளரணும். நாமளும் சகோதரருக்கா ஜீவனை ஒருவன் தன் சகோதரருக்கா ஜீவனை கொடுக்கிறது சிறந்த அன்பு வேறு இல்லை. வேறொன்றும் இல்லை. ஆ. அப்போ அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணுவோம்? தியாக அன்புல வளரணும் அப்படிங்கிறத நமக்கு நம்முடைய பாடத்துடைய ஒரு நோக்கமா இருக்கு. அந்த தேவ சாயலை மறுபடியும் நாம திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நோக்கமாக இந்த பாடத்துடைய நோக்கமா இருக்குது. சரி, அதை குறித்த காரியங்கள தியாக அன்புல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாம பார்க்கலாம். தியாக அன்பு இல்லையா? இந்த தியாக ம். அன்பு அப்படிங்கிறது என்ன சொல்றாரு? கடமையினால் அல்லாமல் நல்ல கோட்பாடுகள் மனமகிழ்ச்சி என்ற அடிப்படை இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? கடமை அன்பு, சகோதர சிநேகங்கிற கடமை அன்பு. ஆனா தியாக அன்பு அப்படிங்கிறப்போ கடமை அன்பு இல்ல. கடமை அன்பினால இல்ல. நல்ல கோட்பாடுகளில் மனமகிழ்ச்சி என்ற அடிப்படையில. ம். இப்ப நீதியின் தத்துவங்கள் நல்ல கோட்பாடுகள் எங்க இருக்கு? நீதியின் தத்துவங்கள், நீதியின் கொள்கைகள் இல்லையா? ம். அதான் நல்ல ம். கோட்பாடுகள். அப்படிப்பட்ட ம். கோட்பாடுகளை மனமகிழ்ச்சி இல்லையா? ம். அப்படிப்பட்ட கோட்பாடுகளை மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சிக்கு அந்த அடிப்படையில பரிவான ஒத்துணர்வு கொள்ளணும். அயலாளத்துல மற்றவஇடத்துல ஒரு பரிவான ஒத்துணர்வு கொள்ளணும். மதித்து உணரணும். அந்த ஒத்துணர்வை அல்லது இரக்கத்தை அபியாசிக்கணும். அப்படி அபியாசித்து பலியின் ஊழியம் செய்யக்கூடிய நல்ல எண்ணம் இல்லையா? அப்போ நல்ல கோட்பாடுகளே மனமகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம பலி செய்யறோம்னு சொல்லிட்டு வருத்தமா வியாகப்பட்டு ச்சே வேற வழியே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு செய்யறது இல்ல ம். இல்லையா? மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோட செய்யணும். செய்யணும். ம். மற்றவர்கள் நன்மை செய்யணும். மற்றவர்கள் நாம ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும்? மன மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சியோட. அந்த நல்ல ம். கோட்பாடுகள் நல்ல செய்யணுங்கிற அந்த கோட்பாடுகளை மன மகிழ்ச்சிங்கிற அடிப்படை மன மகிழ்ச்சியோடு செய்யணும். அப்போ அவர்களிடத்துல மன மகிழ்ச்சியோடு செய்யணும்னா அவங்கள ஒரு பரிவான ஒத்துணர்வு கொண்டு அவர்களை மதித்து உணர்வணும். இப்ப இயேசு கிறிஸ்து விபச்சார ஸ்திரியை கண்டுபிடிச்சு எல்லாம் கல்லால் அடிக்கணுங்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆமா. உங்களில் இரக்கத்தை எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல கல்லெடுத்து அடிங்கன்னாரு. இரக்கத்தை காமிக்கிறாரு இல்லையா? ஆமா. நானும் ஆ. ஒரு ஆக்கினை இல்ல நீ பாவம் செய்யாத போன்னு சொல்றாரு இல்லையா? அங்க ஆ. பரிவான ஒரு காரியம் இருக்குது இல்லையா? ம். அப்போ நாமளும் நமக்கிட்ட நமக்கு தீமை செய்யக்கூடிய இல்ல ஆட்கள் இருப்பாங்க வேற ஏதாவது இதுல வச்சு. இல்லையா? நமக்கு ம். தீமை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம் சொல்லி பரிவான ஒரு துணர்வு. தீமையில ஒரு துணர்வு கிடையாது. அவன் நமக்கு தீமை செஞ்சுட்டா நாம பதிலுக்கு பதில் செய்யணும் அப்படிங்கிற காரியத்துல ஒத்துணர்வு கிடையாது. அவன் நன்மை செய்துட்டான், அறியாமல் செஞ்சுட்டான், சரி கொடிய போனா தூக்கி அது போனோம். மேல வைக்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிவான ஒத்துணர்வு கொள்ளணும். அந்த பரிவுல மதித்து உணரணும் இல்லையா? அதே போல அந்த காரியம் எது இரக்கமா இருக்குது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை அபியாசிக்கணும். அப்படி இரக்கத்தை அபியாசித்து நாம் நம்மை தியாகம் செய்வோமானால் அதான் பலியின் ஊழியம் சொல்றாரு இல்லையா? அந்த பலியின் ம். ஊழியம் செய்யும் அப்படி செய்யக்கூடியதுல இருக்கிற நல்ல எண்ணம் தான் தியாக அன்பு. அததான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12:1 சொல்லுவோம் உங்கள் சரீரங்களை
தேவனுக்கு இருக்கும் ஆமா. ஜீவ பலியை ஒப்புக் கொடுங்கள். வழியாக ஒப்பு அதுவே கொடுக்க வேண்டும் என்று இதுவே நீங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை சொன்னாரு. இப்ப தியாக அன்புங்கிறப்ப இப்படி மனமகிழ்ச்சியோடு நல்ல கோட்பாடுகளை மன மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த அடிப்படையில ஒரு உத்துணர்வு கொள்ளணும். இரக்கமான ஒரு உத்துணர்வு இருக்கணும். அப்படி உத்துணர்வு இருக்கும்போது நம்மை பலி செய்யணும். அப்படி பலி செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கிறோம் இல்லையா? இது எல்லாமே யார்கிட்ட இருந்தது? பிதாவாகிய தேவனிடத்துல இருந்தது இல்லையா? நாம் பாவிகளா இருக்கையில நம்மிடத்தில் அன்பு கொண்டார். நீதிமான இருக்கையில் அன்பு கொள்றது சாதாரண விஷயம் இல்லையா? நீதிமானுக்கு ஒருவன் மறிக்க துணிவான். பாவிகளா இருக்கும் ஆமா. தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டார். இல்லையா? மறிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆஹ் அப்ப நாம் பாவிகளா இருக்க நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. நம்முடைய இரக்க சுபாவத்தை இரக்கத்தை காமிச்சிருக்கிறாரு இல்லையா? ம். இரக்கத்தை காமிச்சு நமக்கு நம்மளோட ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அதே போல ஆண்டவராய் இயேசுவா கிறிஸ்துவும் இரக்கத்தை காமிச்சிருக்கிறாரு. இரக்கத்தை காமிச்சிட்டு அவர்களோட ஒத்துணர்வோடு இருக்கிறாரு. ஆயினாலதான் மறைக்கும் தருவாயில் அவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் இவர்கள் செய்வது அறியாமல் இன்னதென்று இன்னதென்று அறியாமல். அறியாமல். அது பாருங்க, அவர் மறிக்க போறது அந்த சிலுவையில அடிக்கிற அவர்களுக்காகவும் தான், அவங்களுடைய பாவங்களுக்காகவும் ஆமா. தான் மறிக்கிறார் இல்லையா? ஆனா அவர்கள் ஆ. இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்களுக்காக மன்னிப்பை மன்றாடுறாருன்னா அந்த எந்த அளவுக்கு அவருக்கு இரக்கம் இருக்குது. தன் பலியும் ஊழியம் செய்யக்கூடிய அந்த அன்பு நல்ல வழிந்து ஓடுது அந்த நேரத்துல கூட அவருக்கு. அன்பு வலிந்து ஓடக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பின்பற்றணும். அதுதான் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அன்பை வளர்த்து கொண்டா மட்டும் பத்தாது, அதிலே படிக்கப்படுத்தப்படும். எதிர்ப்புகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நமக்கு எப்படி படிக்கப்படுத்தப்படும்? எதிர்ப்புகளும் சோதனை சோதனைகள் வரும். வந்தாதான். சோதனைகள் வரும்போது அதுல நிலை நிக்கணும். அதுல நிலை நிச்சோம்னா அந்த பண்புகள் மாறாத ஒரு பண்பா மாறிடும் இல்லையா? ஆமென். சிலர் சொல்லுவாங்க, இவனெல்லாம் சுட்டு போட்டாலும் ஒரு பிறவி குணம் தீராதுன்னு சொல்றாங்கல்ல ஆமா. உலகத்தார். சாதாரண இவெல்லாம் சுட்டு போட்டா பிறவி குணம் தீராதுடா, குணம் மாறவே மாறாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமா. அதுபோல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் எதிர்ப்புகள் மத்தியிலே, சோதனை மத்தியிலே படிக்கப்படுத்தப்பட்டு மாறாத ஒரு குணமாக ஆயிரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் அந்த குணப்பண்பு படிக்கப்படுத்தப்பட்ட மாறாத ஒரு குணப்பண்பா மாறிச்சு. அதனாலதான் ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது அவர் எல்லாத்தையும் கொண்டு போய் பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி தானும் கீழ்ப்பட்டிருப்பார் என்று சொல்லப்படுது இல்லையா? ராஜ்யத்தை எல்லாத்தையும் சீர்படுத்துறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பிதாவிட்ட ஒப்பு கொடுத்து தானும் அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அந்த கீழ்ப்படுகிற பண்போட்ட எப்படி இருக்கு? படிக்கப்படுத்தப்பட்ட ஒரு பண்பு ஆயிருச்சு. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே எல்லாத்தையும் இழந்தான். 2ஆம் ஆதாம் முழுமையாக மரணம் வந்து கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டார். இப்ப 2ஆம் ஆதாம் பிள்ளைகளா இருக்கு. 2ஆம் ஆதாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் போது பூச்சாகரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். என்ன நீதி? மற்றவர்களோட தேவநீதி. தேவனுக்கு நம்ம எப்படி பயபக்தியா இருக்கணும், அன்போட இருக்கணும், அந்த காரியங்கள்லாம் கற்றுக்கொள்வோம். தேவனுக்குள்ள நன்மை செய்திருக்கிறாரே கற்றுக்கொள்வோம். அயலானத்தார் நம்ம எப்படி நீதியை செய்யணுங்கிற காரியங்களை கற்றுக்கொள்வோம் இல்லையா? கற்றுக் கொடுப்பாரு. போதனைகள் மூலமாக, சோதனைகள் மூலமாக, சிக்ஷைகள் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு தகப்பனும் தாய் தகப்பனும் எப்படி பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க, பிள்ளைகளுக்கு இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க, போதிப்பாங்க இல்லையா? சரியா செய்யறாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா செய்யல அப்படின்னா அவன் சீர்திருத்தத்துக்காக சில பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அதே போலதான் 2ஆம் ஆதாமும் ஏவாளும் அந்த விதமாக மனுமக்களை சீர்படுத்தி இறுதியிலே கொண்டு போய் விடுறாங்க, பிதாவிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். சரி, இப்ப தியாக அன்பு வரைக்கும் நாம இந்த அன்பு 4 காரியங்கள் படிச்சுட்டோம். இப்ப இது வரைக்கும் பார்த்த காரியங்கள்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த காரியம் ஏதாவது டவுட் இருக்கா? மறுபடியும் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருந்ததுன்னா சொல்லுங்க, சொல்லிடலாம்.
இல்ல பிரதர், மணி நல்லாவே புரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஓகே. அப்ப நாம இதோட முடித்துக் கொள்ளலாம். ம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.